வணக்கம் நண்பா. நாம இந்தியா பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து இந்த நாளைக்கு நடக்க போகிற ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாம்பியன் ட்ரோஃபின்னு சொல்லக்கூட இது வந்து மூவிஸ் சேனல் தானே, இல்லை என்ன கிரிக்கெட் வீடியோ போடுங்க அப்படின்னா, எனக்கு கிரிக்கெட் சொல்கிற ஒரு ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அது வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். எனக்கு வந்து பிடிச்ச ஒரு ஸ்போர்ட் நான் தான் இதை சொல்கிறேன். இந்த மேட்சுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு மேட்ச் தான் சொல்லி ஆகணும். நம்மளோட இந்தியன் டீம் வந்து ப்ரைம் ஃபார்மில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எதிராக நிற்கிறது வந்து நியூசிலாந்து சொன்னாலே ஒரு பயம் இருக்குது இந்தியாவுக்கு. ஏன்னா 2019 ஆகட்டும் சரி, டெஸ்ட் வேர்ல்ட் கப் வந்துச்சு, அதுவும் சரி, அந்த ரெண்டு இதுலேயுமே நம்மளை வந்து சைலண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் நமக்கு எப்படி ஆஸ்திரேலியா நம்மளை தோக்கடிக்கிறாங்களோ அதே மாதிரி நியூசிலாந்து ஒரு பயங்கரமான நம்மளை வந்து தோக்கடிச்ச டீம் பண்ணுறான். இப்போ இந்தியா ஃபேன்ஸ் வந்து நிறைய சொல்லலாம், இந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்னா இந்தியா பக்கம் தான் சான்ஸ் இருக்குது, இந்தியா வின் பண்ணலாம் சான்ஸ் கூட. ஆனால் நியூசிலாந்து சில கூட ஒரு பயம் இருக்க தான் செய்யும். இந்த 2019 நல்லா கிரிக்கெட் தான் நம்ம ஆனால் நம்மளை நியூசிலாந்து வந்து தோக்கடிச்சிட்டாங்க. அதனால் இந்த ஒரு மேட்ச்சில் நம்ம மெயினாக பார்க்க போகிற மொதல் விஷயம் என்னென்னா, நியூசிலாண்டோடைய பேட்டிங். அது மிகப்பெரிய இது. இப்போ லாஸ்ட் மேட்ச்லேயே வந்து 300+ ரன் அடித்தாங்க. அதுவும் வந்து பயங்கரம் அடித்தாங்க. அதனால தான் சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா விளையாடலாம் இல்லை, நல்லா தான் பேட்டிங் பண்ணாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்கோரை வந்து பேட் பண்ணி சேஸ் பண்ணவங்கள ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எந்த டீமாக இருந்தால் கூட, எவ்வளோ பெரிய டீமாக இருந்தால் கூட. அதனால தான் சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தாங்க. இப்போ இந்த மேட்ச்சில் வந்து மெயினாக வந்து விக்கெட் இஸ் போலிங் யூனிட் இந்தியாவோடது. விக்கெட்டுகளை ஏர்லியாக எடுத்தால் ப்ரெஷர் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்கோராக இந்தியாவோட பேட்டிங் வந்து ஒரு டீப் பேட்டிங். அதனால் வந்து பெரிய ஒரு அளவுக்கு சின்ன ஸ்கோரை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். முதல்ல இந்த மேட்சுக்கு டாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அமைய போகும். யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் அந்த டீம் இருக்குது. அதோடு வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு சாட்னர் வந்து ஒரு மிகப்பெரிய இதாக இருப்பார். ஏன்னா வந்து சாட்னருடைய போலில் வந்து பார்த்து அடிக்கணும், இல்லைனா வந்து விளைவுகள் மோசமாக இருக்கும். அதோட நியூசிலாண்டோடைய பேட்டிங் லைனப்பை வீழ்த்தி ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் போட்டவங்களால நம்ம என்னென்னா பவர்ஃபுல் பேட்டிங் வச்சுருந்தா கூட நம்மளால் அதை சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு மினிமம் ஒரு மீடியம் ஸ்கோர் வந்து அடிக்க வைக்கணும் நம்ம நியூசிலாண்டை. இல்லை வந்து என்னை பொறுத்தவரை நமக்கு வந்து மிகப்பெரிய இதாகிக்கும். ரச்சின் ரவீந்திரா, கேம் வில்லியம்சன், பிலிப்ஸ் மாதிரி பிளேயர்ஸோட விக்கெட்டை மெயினாக தேவைப்படும். அதை எடுத்துட்டா மிகப்பெரிய இதாக இருக்கும். அடுத்த போலிங் யூனிட்டும் நம்ம வந்து நல்லா பண்ணி ஆகணும். இதை வந்து நிறைய பேர் சீக்கா வந்து அவர் சீக்கா சார் வந்து சொல்லியிருப்பார், இது வந்து ஈஸியாக ஒன் சைட் மேட்ச் பண்ணி அவர் பேசுகிறாரு. ஆனால் நான் சொல்கிறேன், நியூசிலாந்து சாதாரண டீம் கிடையாது. நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு போக. ஏன்னா 2023 வேர்ல்ட் கப் நமக்கு நல்லா தெரியும். ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் வந்து லாஸ்ட்டில் ஒரு மேட்ச் கூட தோக்காம ஃபைனல் தோட்டோம். இந்த வருஷமும் ஒரு மேட்ச் தோக்கலை, ஃபைனல் ஜெயிச்சிடணும். அப்படி நம்ம வந்து அலட்சியமாக விட்டோம்னா அது நமக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகும். எனக்கு நினைக்கிற மாதிரி இந்தியா ஜெயிச்சிருவாங்க நம்பிக்கை இருக்குது. பட் நியூசிலாந்து சாதாரண டீம் கிடையாது. நியூசிலாண்டுக்கு இந்த மேட்ச்சில் ரச்சின் ரவீந்திரா ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுவார். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து கோலி வந்து மிகப்பெரிய ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய ப்ரெடிக்ஷனாக அதான் இருக்குது. உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது, இந்த போல நல்லா பண்ணுவோம், அவங்க யாருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னமும் IPL பற்றியெல்லாம் பேசுவேன்னு கேளுங்க, அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்